நான் 2 டம்ளர் மைதாவை இந்த மாதிரி பவுலில் ஆல்ரெடி நான் அரைந்து வச்சுருக்கேன். 2 பவுலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நான் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கிறேன். நான் அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். வீட்டில் மத்தியானம் சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருந்தாங்க. அந்த பருப்பை மட்டும் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது தோரம் பருப்பு. நீங்கள் எந்த தாலாக இருந்தாலும் சரி, லைக் 3 தாலாக இருந்தாலும் சரி, எந்த தாலாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் பருப்பு போட்டு இந்த மாவு நான் பிசைகிறேன். ஆக்சுவலாக பருப்பெல்லாம் போடாமல் வெறும் சால்ட்டு தண்ணி ஊற்றி மட்டும் சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோம் அதே மாதிரி பிசையலாம். நான் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்தி மாவு கோதுமை மாவில் எப்படி பிசைவீங்க அதே மாதிரியே இது பண்ணலாம். இது ஆக்சுவலாக சப்பாத்தி மாதிரி தான் பண்ண போகிறோமே. உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அதில் கூட இந்த பண்ணுற டிஷ்ஷை நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறேன். ஆல்ரெடி தால் இருக்கிறதுனால நான் தண்ணியை தெளிச்சுட்டு மாவு பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நல்லா உருட்டி வச்சு துணியை போட்டு கவர் பண்ணிக்கலாம். என் அன்பு வணக்கம். இன்றைக்கி பண்ண போகிறது கெசதியா. இன்னும் ஹிந்தி வார்த்தை மாதிரி இல்லை. ஹிந்தி பேசுகிறனோ? ஹிந்தி இல்லை, ஸ்பானிஷ் டிஷ் கெசதியா. கேசோன்னா சீஸுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மெக்சிகன் டிஷ்ஷு. நான் நியூயார்க்லேயோ ராத்திரி ஊரை சுற்றிட்டு இருந்தாலும் சரி, கரீபியன் ஐலாண்ட்ஸ்லேயோ இந்த 2 டிஷ்ஷு இல்லாமல் இருந்ததே இல்லை. ரொம்ப டேஸ்டியரான டிஷ்ஷு. அது பேர் கெசடியா இல்லைனா டாக்கோ. நான் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல, இன்னொரு நாள் நான் பண்ணுறேன். இந்த கெசடியா ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான டிஷ். அதனால நான் அங்கே சீஸெல்லாம் போட்டு பண்ணேன்னா நிறைய சீஸ் போடுவேணும். அவ்வளோலாம் சீஸ் போடாமல் மெக்சிகனோட இன்ஃப்ளூயன்ஸோட 100% இந்தியன் டிஷ்ஷாக இதை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான டிஸ்ட்டோட. இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் டிஷ்ஷெல்லாம் டாப் கிளாஸ் ஒரு லக்ஸூரியஸ் 5 ஸ்டார் ஹோட்டலில் கண்டிப்பாக இது கிடைக்கும். அது உங்கள் வீட்டு எளிமையான கிச்சன்லேயே நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். மியூசிக்கு அப்புறம் பண்ணலாமா? இந்த கெசடியா பண்ணுறதுக்கு மெக்சிகோவில் என்ன சொல்லுவாங்கன்னா அது தோத்தியா பிரெட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக கார்ன் மீன்னா கார்ன் ஸ்டார்ச்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கார்ன் ஸ்டார்ச் இல்லாமல் கார்ன் ஃப்ளாராகவே இருக்கும். நம்ம மைதா எப்படி வருது ஃப்ளாரா, அந்த மாதிரியே கார்ன் ஹோலாக அரைச்சே வச்சுருப்பாங்க. அதில் தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஃப்ளாரில் நம்ம மைதாவில் பண்ணுவாங்க, இல்லைனா கோதுமை மாவுலேயும் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக அது கார்னில் தான் பண்ணுவாங்க. மைதாவில் இப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். உங்களுக்கு ஹோல் வீட் ஃப்ளார் ஏதாவது கோதுமை மாவில் நீங்கள் பண்ணுனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா அதில் பட்டர் சேர்த்துக்கணும் ஆயிலுக்கு பதிலாக. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு எக்ஸாக்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் நான் பொடியாக நறுக்கிப்பேன். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷுக்கு சவர் க்ரீம், கொக்கமோலே, பீக்கதிக்காலோ இதெல்லாம் சேவ் பண்ணுவாங்க. பீக்கதிக்காலோவா என்னதுங்க அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, ஆனியன் டொமேட்டோ சால்சா தான். அந்த சால்சா வேறு எதுவும் இல்லை. நம்ம ஆல்ரெடி ரவா தோசையில் அந்த சால்சாவை சட்னியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அந்த சால்சாவை நிறைய இனோவேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ரவா தோசை ரெசிபி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ்ஷானு மைண்ட் ப்ளோயிங் அளவுக்கு அந்த டிஷ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஆல்ரெடி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் வெட்டியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பண்ணிக்கிறேன். எதுக்கு? ஆனியன் டொமேட்டோ சால்சா. ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணிக்கிறேன். ஒன்று ஃபில்லிங்க்கும் இன்னொன்று சால்சாவுக்கும். 4 பூண்டை கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி வேரை கட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வேரில் தான் நல்ல இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதனால் இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லை, எந்த டிஷ்ஷு பண்ணுறீங்களோ அதோடு நீங்கள் கொத்தமல்லியும் வேரோடு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். ஆனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா வேரில் மண் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க.
அடுத்து எல்லாம் ரெடி. இந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டேபிள் ஸ்பூன் நான் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் இல்லைனா நீங்கள் கீ சேர்த்துக்கலாம், இல்லை கீயும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நமக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு மட்டும்தான் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் நம்ம போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். போட்டோடனே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி வேறையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், சோளம் இருக்கு இல்லையா, கார்ன், அதை மட்டும் தண்ணியாக எடுத்து வேக வச்சுருக்கேன். இது வேகத்துக்குலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கொதிக்கிற தண்ணியில் சால்ட் போட்டு நம்ம போட்டால் ஒரு 3 to 4 மினிட்ஸில் இது வெந்துடும். ஸோ அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ராஜ்மா தால் இருக்கு இல்லையா, அதை 1/2 டம்ளர் நான் வந்து ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்லேயும் தால்லையும் நல்ல மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஓகே, சூப்பராக வந்துருச்சு இது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சீஸ் சேர்த்துக்க போகிறேன். சீஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெக்சிகோவில் ஆக்சிகா சீஸ் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக நம்ம ஊரில் அது கிடைக்காது. ஆனால் நம்ம ஊரில் பன்னீர் கிடைக்கும். பன்னீரும் ஒரு சீஸ் தான். ஸோ அதை நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதோட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வேணாம், நான் சிக்கன் மட்டும் போட போகிறேன் அப்படின்னா இந்த லென்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் சிக்கன் போட்டு பண்ணாலும் இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர். ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சீஸ் நான் வந்து கிரேட் பண்ணியிருக்கேன். பன்னீரை ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா 200 கிராம் இருக்கும். அதில் கால்வாசி கிரேட் பண்ணிங்கன்னா 50 கிராம் இருக்கும் தோராயமாக. நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மல்லியை போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இவன் இந்த மிளகு விட மாட்டான்ப்பா. எந்த டிஷ் எடுத்தாலும் இந்த மிளகு விடவே மாட்டான், போட்டுக்கிட்டே இருப்பான். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, எல்லாமே தெரியும். இது என்ன புதுசாக இவர் என்னமோ சொல்கிறாரு மிளகு பற்றி ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு நீங்கள் ஒரு ஆன்ஷியஸாக நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க. ஸோ வெல்கம் டு சிவராமன் கிச்சன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பு மருத்துவ குணமும் உங்கள் புருவத்தை ஒசத்துற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம பண்ண வேண்டியது என்ன, மாவு பிசைஞ்சு வச்சுக்குமே, தேய்ச்சி போடுறதா இருந்தால் இப்போயே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு டிப்பிங் சாஸும் வேணும், சால்சாவும் வேணும், இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சாஸும் நான் ரெடி பண்ணி காட்டிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு ஒரு 1/2 கட்டு புதினாவும் ஒரு கட்டு மல்லியும் நான் என்ன பண்ண போகிறேன், தயிர் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது இந்த டொமேட்டோ சால்சா பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு சால்ட்டு பெப்பரு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லியும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சால்சா ரெடி ஆகிடுச்சு. சால்சா மட்டும் இல்லை, நம்ம டிப்பிங் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டாலும் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இல்லை எனக்கு வந்து கிசடியா மட்டும் போதுனாலும் அதுவும் நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாம் ரெடி. இதோ மாவு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு ஹாஃப் டன் தான் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டா சூப்பராக ரெடி. இதை நீங்கள் ஹாஃப் டன் பண்ணி ஃப்ரீசரில் கூட வச்சுருந்து எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண மிக்சர் எல்லாத்தையும் போட்டு மேலே ஸ்லைஸ் சீஸை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு ஜீரா பவுடர், கொஞ்சோண்டு சாட் மசாலா. இப்போ நான் ஸ்லைஸ் சீஸை நான் இதில் வச்சிடறேன். வச்சு அப்படியே திருப்பி வச்சிடலாம். அதுக்கு மேலே பட்டரை தேய்ச்சிடலாம்.
ஒரு ஃபென்டாஸ்டிக்கான quesadilla ரெடி. இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்களேன். உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு வித்தியாசமான ஸ்நாக் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது 100% கேரண்டி.